Hello viewers, welcome to my channel Satya's Home Food. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான மரவள்ளிக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள். இங்கே நான் மரவள்ளிக்கிழங்க வேக வச்சு இது மாதிரி கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது மாதிரி கட் பண்ணும்போது இடையில இந்த நரம்பு இருக்கும், அதை எடுத்துருங்க. அப்பதான் சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். இங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 5 பல் பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன். ஒரு கத்து கருவேப்பிலை. மசாலா பாத்திரலாம். இங்கே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடிச்சோடனே ஜீரகம் சேர்த்துடலாம். ஜீரகம் பொரிஞ்சோடனே 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். உளுந்து நல்லா செவந்தோடனே இப்போ நம்ம பூண்டு பற்கள் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து அது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சிம்லேயே வச்சு செய்யுங்க, இல்லைனா மசாலா கருகிடும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மரவள்ளிக்கிழங்கு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலா எல்லா மசாலாவும் மரவள்ளிக்கிழங்குல படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா கிளறியாச்சு. இதை 1 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வேக வைப்போம். 1 நிமிஷம் ஆனோடனே கிளறி விடுங்க. கிளறி விட்டு திருப்பி 1 நிமிஷம் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை தூவி. அவ்வளோதான், நம்ம சூப்பர் அண்ட் சுவையான மரவள்ளிக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.